உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனி பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பல தடைகளை, பல பிரச்சனைகளை தகத்தெறிந்து கடகடகடன்னு முன்னேறக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. பொருளாதாரம் என்பது இனிமே உங்களுக்கு கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அழுத்தம், 1 வருஷமாக ரொம்ப டாமினேஷன். பொருளாதாரம் 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 எங்கே கிடைக்குது, கையில் காசு இருந்தால் கவலைப்படாமல் இருப்பேனே அப்படிங்கிற வார்த்தையை மேசராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் செயல்படுத்தியிருப்பீங்க. ஸோ அப்படி செயல்பாடுகளில் உள்ள தடைகளை தகத்தெறிந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தைரியம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து அவர் நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு போகிறனால மேசராசி என்பவர்களுக்கு முயற்சிகளில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்களில் தடையாகவே இருக்குது, திருமணம் முடியவே மாட்டேங்கி, நாங்களும் திருமணத்துக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டோம், திருமண பாக்கியம் அமைஞ்சிருமா. அது மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா நம்ம செக் பண்ணோம்னா, நான் சொல்கிறத நீ ஏற்றுக்கோ, நான் உன்னை மனசார புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் இவங்க எப்பவுமே செயல்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பீரமும் உங்கள் செயல்பாடும் எப்பயும் நீங்கள் குறைச்சது கிடையாது. ஆனால் அந்த 2.5 வருஷமாக உங்களை அறியாமல் உங்களுடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஜாதக ரீதியான செயல்பாடுகளாக கூட இருக்கலாம். உங்களை அறியாமையே நீங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸ். நான் போன வட்டம் சனி பயிற்சி வீடியோ போட்டதுக்கு அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சனி பயிற்சிக்கு எல்லாருக்கும் 7.5 வந்துருச்சு மேசராசிக்கு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 2.5 வருஷம் நாங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டோம், அப்போ 7.5ங்கிறது எங்களுக்கு கிடையாது, அதுவும் 2ஆவது சுட்டாக இருக்கிறதுனால 7.5 கிடையாதுன்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய கால்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு, சிங்கப்பூர், மலேசியா, அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னடாவிலேருந்து எனக்கு கஸ்டமர்ஸ் இப்போ இந்த சனி பயிற்சி வீடியோ பார்த்துட்டு எனக்கு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இருக்காங்க கன்னடாவில் மட்டும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு. சிங்கப்பூர்லலாம் எனக்கு ஒரு ஃபேமிலியே, அவங்க குடும்பத்தில் அவங்க 2 பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டு இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்களை மனசார உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டு ஜாதக ரீதியாக நம்மகிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக உண்மையிலே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க கூட அவங்க செய்யலாம்.
அவங்க திரும்பியும் கூட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். என்னைய பொறுத்தவரை அதான் உண்மை. ஸோ அந்தளவுக்கு நம்ம மேசராசிக்கு சொன்ன சனி பயிற்சியோட பலன்கள் மூலமாக நிறைய ரெஸ்பான்ஸ். அதே போல தான் இந்த குரு பயிற்சியில் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிங்கிறது உறுதியாக நடக்க போகுது. மேசராசி என்பவர்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருக்கீங்க, குலதெய்வ கோயில் எங்கன்னே தெரியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக குலதெய்வ கோயில் உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் 2 தடவையாக போய் சாமி கும்பிட்டு வருவீங்க. குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க, ஐயா எங்கள் குலதெய்வம் எங்கிட்ட பேசவே மாட்டேங்க. முன்னாலாம் வந்து எங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு எங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் போய் கும்பிட்டு வந்தாலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 2.5 வருஷமாகவே எங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட ஈர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே பலன்கள் சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவில் அப்படி யாராச்சும் மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த குரு பகவான் மூலமாக உறுதியாக உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் குலதெய்வமே தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு புது செம்பு ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேவா? செம்பு, வெங்கல செம்பு ஒன்று வாங்கி நான் நல்ல தண்ணி வந்து செம்பில் ஊற்றிட்டு பூக்கள், சில பூக்கள் மல்லிகைப்பூ அப்படி சில பூக்களை வந்து உள்ளே போட்டுட்டு மனசார வேண்டிட்டு, இந்த குரு பயிற்சி அதாவது மேசராசி நேயர்களுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்காரு, தன் வீடை பார்க்காரு. அப்போ அப்படி பார்க்கறனால நான் உங்களை சொல்வது, இந்த விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வம், அதாவது செம்பில் தண்ணி வச்சு பூ போட்டு ஒரு தீபம் முன்னாடியே தீபம் ஏற்றி கிட்டத்தட்ட 48 நாட்கள் நீங்கள் தவறாமல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் பேசவில்லை என்றாலும் சரி, இல்லை உங்கள் குலதெய்வம் தெரியவில்லை என்று நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து பேசும். அல்லது ஒரு பெண்ணின் உருவத்தில், ஒரு குழந்தையின் உருவத்தில் உங்கள் குலதெய்வத்துடைய காட்சி நீங்கள் உறுதியாக காணக்கூடிய அற்புதமான செயல்பாடு ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு, நம்ம நேரடி கிளைண்ட்டுக்கு சொல்லி அவங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் சரி இதே போல் எல்லாருக்கும் மாற்றம் ஏற்படணுமே அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நான் உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். ஸோ குலதெய்வம் வேணும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம், குலதெய்வம் தெரியவில்லை என்று நினைக்கிறவங்க செய்யலாம். இன்னொரு விஷயம், உங்களுடைய குலதெய்வம் பேசவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்கன்னா குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்த்தாரு. இப்போ அவர் 11லேருந்து 12க்கு வந்துட்டார். அப்போ 12ஆம் இடத்துக்கு அவர் வந்துட்டாருன்னா விரயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். ஆனால் லாபம் வந்தால் தானே விரயம் வரும். கையிலேருந்து காசு இருந்தால் தானே நம்ம செலவழிக்க முடியும், உண்மை தானே? ஸோ அப்போ வீட்டில் சுப செலவு நடத்துறதுமே விரய செலவு தான். வீட்டில் ஒரு திருமணம் நடத்துகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், அல்லது ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது விரய செலவுக்குரிய செயல்பாடு தான். அந்த விரய செலவு லாபத்துக்குரிய அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ கையில் காசையில் நான் எப்படியா கல்யாணம் முடிப்பேன், கையில் காசையில் நான் எப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியும், அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதற்காக தான் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்காரு. அப்போ 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. இவ்வளவு மாற்றங்கள் கொடுக்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் பண்ணி வரவேற்பீங்களா? ஐயோ குரு பகவான் 3க்கு போகிறாரேன்னு சொல்லி பயப்படுவீங்களா? குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மேசராசினியர்களுக்கு நல்ல பொசிஷன் கொடுக்க போகிறார். அதாவது நான் இப்பயும் திரும்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமே. அது வந்து உங்கள் லைஃப்பில் 20% கட்டாயமாக, அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே சாப்பிட்றோமா? எந்திரிச்சோடனே யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிப்போம், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிப்போம். இந்த காஃபி எதுக்காக? ஒரு 2 மணி நேரம் நம்ம ட்ராவலோடைய, அதாவது சாப்பாடு டயத்துக்கான எனர்ஜியே கொடுக்குறது. பூஸ்டோ காஃபியோ ஏதோ மேபி டீ ஏதோ ஒன்று குடிக்கிறோம்ல, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடித்தாலுமே ஒரு எனர்ஜி. அதே மாதிரி தான் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 20% எனர்ஜி கொடுக்குறாங்க. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய வலிமை எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும்.
ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை கன்சல்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ரிஷப ராசி புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிற ராசியில் ரிஷப ராசி முதல் ராசி. இந்த கிட்டத்தட்ட 2024 பட்ட கஷ்டம் 2025 மாறிடுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தான் ஃபர்ஸ்ட் ராசி. ஜென்மத்தில் குரு வந்தால் போதுண்டா சாமி அப்படிங்கிற வாழ்க்கை ரிஷபராசினியர்கள் வாழ்ந்துட்டீங்க. ஏற்கனவே கேது வேற உங்களை லாக் பண்ணியிருந்தார். இப்போ கேதுவோட லாக்கும் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருடத்தில். மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதற்கு முன்னாடி யார் ரிலீஸ் பண்ணுறான்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு கிடக்கார். குரு இயற்கையாகவே சுபகிரகம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காரு. அப்போ குரு நம்மக்கிட்ட உட்காந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? எதையும் செயல்படுத்த முடியாது. அப்படியே அமைதியாக இருப்போம். நினைக்கிறது 1000 விஷயம் இருந்தாலும் நடக்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற சூழ்நிலை கடந்த காலங்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பதற்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக சொல்ல முடியும். கோச்சார பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இல்லை என்றால் கோச்சார பலன்கள் 100% வேலை பார்த்துருக்கோம். அப்போ டிசம்பர் மாதம் எண்டிலிருந்து இப்போ இந்த மே மாதம் வரையும் உங்களை வச்சு செஞ்சிச்சா இல்லையா சொல்லி, வேலையில் டிஸ்டர்பன்ஸ், வேலையில் புரியாத புதிருக்குள்ள பிரச்சனை, அதே போல் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பிரச்சனை, மனசே பிரச்சனைங்க. மனம் போன போக்கில் போனேன் ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற விஷயம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு டிசம்பர் மாதத்துல இருந்திருக்கும். இதற்கு முன்னாடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ இருந்துச்சு, நம்மளுடைய கிரகமைப்பு ரீதியாக கோச்சார பலன்கள் எடுக்கும்போது 2024 பிப்ரவரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு அழுத்தம், ஒரு போராட்டம், இதே சூழ்நிலை, ஒரு மனசு ஒன்றுமே நிலைப்படுத்த முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அப்படிங்கிறது கோச்சார ரீதியான பலன்களை நம்ம எடுத்த விஷயம். ஸோ இது உண்மை என்றால் நம்ம சொல்ல போகிற இன்னொரு விஷயம் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 2க்கு போகிறார். அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, கடன் சுமையிலிருந்து மீள போகிறீங்க. அதாவது நடக்காத விஷயத்துக்கு, ஆகாத விஷயத்துக்கு, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அது நல்லா இருக்கும்னு நினச்சி கூட கடன் வாங்கியிருக்கலாம். அதே போல் கூட இருக்கவனுக்காண்டி கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த கடனால் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா, கடன் சுமையை குறைத்து கொடுப்பதற்காகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் அமர்றார். அவர் 2ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கார். அப்போ கடன் சுமை கட்டாயமாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை ஏதேனும் இருக்குது, ஸோ என் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை க்யூர் பண்ண முடியல, நானும் பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு விடையே தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனை குரு பகவான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தனால சரியாக போச்சு அப்படின்னு இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சிறப்பான விஷயம் என்னென்னா, எதிரி எவனே தெரியல, ஆனால் என்னை வச்சு செய்யலாம். கூட இருக்கவனா எதுக்க இருக்கவனா எனக்கு தெரியல, ஆனால் தெரிஞ்சால் மட்டும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, அந்த கேள்விக்கு குரு பகவான் மூலமாக விடை கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துது. அப்போ குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட, ஓகேவா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இட குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. அதுவே உங்களுக்கு ஏமாற்றத்தை குறைக்கும், கவலைகளை குறைக்கும், தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு உங்கள் மேலே குற்றம் சாட்டியிருந்தால் குற்றம் இல்லாத ஒரு அதாவது ஒரு நல்லவர், நேர்மையானவர் என்று உங்களை தீர்ப்பளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு செயல்பாடு இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு நீங்கள் சண்டையே போனாலும் அவன் போய் உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் பல பேருக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம கேட்ட விஷயங்களில் ஆமான்னு சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்களேன், இந்த கிரக ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்.
என்னென்னா, நம்ம சொல்கிற கோச்சார பலன்களில் நடக்கிற விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்ல சொல்ல நம்ம இன்னும் ஆழ்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடல். அந்த மிகப்பெரிய கடலில் வந்து நான்லாம் வந்து சின்ன ஒரு கையளவு கூட கற்றுக்கறல. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நம்ம வீடியோவில் நிறையா சொல்ல முடியும். ஓகே, ரிஷபராசி நேயர்களுமே எனக்கு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேபோல் அதாவது உலகெங்கும் இருக்கும் மக்கள்னால் அவங்க யார் மூலமாக பார்க்காங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக தான் பார்க்காங்க. இல்லைன்னா என்னை எப்படி பார்க்க முடியும்னு சொல்லுங்கள். நான் காட்டு ஓரமாக, அதாவது ஓரமாங்கிறது குட்டி ஜப்பான் தான், சிவராசி நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் நம்ம வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஓரமாக ஒரு சின்ன இடத்துல இருக்கும்போது இந்த உலகெங்கும் உங்களை என்னை சந்திக்க வச்சது இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் தான். ஸோ இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, அதுக்கு வந்து இவங்களுடைய உதவி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொடர்பு, இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதே போல் வந்து நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சனி பகவானுடைய பார்வை ராசியில் இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி விழுந்தாலும் உங்களுடைய சொந்த தொழிலை நீங்கள் தொடங்க முடியும். சொந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் வேலையாட்களால் பிரச்சனை இருக்குங்க. நான் கம்பெனி வச்சுருக்கேன், பெரிய கடை வச்சுருக்கேன், ஆனால் வேலைக்கு ஆளே வரமாட்டேங்காங்க. நான் வேலைக்கு ஆள் வர்றதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் ரெக்யூஸ்டாக கூட பேசி பார்த்துட்டேன், எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தம் உங்களுக்கு இருந்தால் இன்னுமே நீங்கள் யார்கிட்டையும் போய் கெஞ்ச தேவையில்லை. உங்களை தேடி வேலையாட்கள் வருவாங்க. உங்களை தேடி ஒரு கம்பெனியோட செயல்பாடுகள் மாற்றம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப்பில் 20%. இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதக ரீதியாக பலன் கூற நான் காத்திருக்கிறேன். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான். அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இவனால நம்ம குரு நம்மகிட்ட வந்துட்டாருன்னா நமக்கு வெற்றி உண்டு. நம்ம குரு நமக்கு எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவாக, அதாவது காலபுருஷன் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷன் ராசிக்கு 2ல் அமர்ந்தவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் இப்போ ஜென்ம குருவாக உள்ளவர். இவர் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார், ரெண்டுமே செய்ய போகிறார். எதை நீ எடுத்துக்கிற போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. ஓகேவா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடகடன்னு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்காரு. ஸோ இதை தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஜென்மத்தில் குரு வந்துட்டார், உண்மைதான், ஜென்ம குரு. இது என்ன சொல்லுவோம்னா, குரு பகவான் ராசியில் எந்த ராசியில் அவர் அமர்ந்தாலும் சரி, அவருடைய ராசியிலே அமர்ந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு. ஆனால் குருவோட விஷயத்தை நம்ம எடுக்க போகிற செயல்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு சூப்பரான பலன்கள் கொடுப்பார். சனி பகவான் ஒரு ராசிக்கு பார்வை கொடுத்தாருன்னா அதை வச்சு செஞ்சிருவார். அமர்ந்த இடத்த டிஸ்டர்ப் அதிகமாக பண்ண மாட்டார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அமர்ந்த இடத்த கொஞ்சம் நான் இருக்கும்போது நீ கரெக்டாக இருக்கணும். என்ன செய்வார்? நான் உன் இடத்துல இருக்கேன், நான் இருக்கும்போது தவறுகளை செய்து விடாதே, நேர்மையான விஷயத்த செய், தவறான செயல்பாடுகளுக்கு போகாத, மற்றவங்க உன்னை வந்து ஆசைகளை தூண்டினாலும் நீ உன்னை நிதானப்படுத்திக்கோ. இது வந்து குருவோட பொதுவான பண்பு. அதை தான் குரு பகவான் செய்ய போகிறார். இப்போ உங்கள் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆசிரியர் இருக்காருன்னா, நீங்கள் அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய எல்லா படிப்புகளுக்குமே ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாத, அதாவது குரு இல்லாத உபதேசம், அந்த உபதேசம் என்றைக்குமே வெற்றி பெறாது. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குரு பகவான் நம்மளுடைய ஆசிரியர் நம்ம கூட வந்து உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து நம்ம படிக்கிற இடத்துல நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நம்ம என்ன பண்ணுவோம்?
ஆகா குரு நம்ம பக்கத்தில் நம்ம குரு உட்காந்துருக்காரு, நம்ம கொஞ்சம் யோசித்து செய்வோம், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற யோசனை நமக்கு வரும்ல. அந்த யோசனைகளை நம்ம இப்போ குரு பகவானையுமே நம்ம குருவாக எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் நிதானமாக, அவசரப்படாமல், ஓகேவா, ஸோ தவறான செயல்பாடுக்கு போகாமல் நீங்கள் செயல்பட்டுட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக கிடைக்க போகுது. கொட்டி கொடுப்பார், அதில் எந்த மாற்றம் முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடையாகவே இருக்குது. எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்குன்னா, திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பாக்கியத்துக்காக கவலைப்படுகின்ற நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு குரு பகவான் மூலமாக ஏற்பட போகுது. உங்களுடைய தாத்தா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அப்பாவோட அப்பா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்குது, விரயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை உடச்சி கொடுக்க போகிறாரு. இன்னொரு விஷயம், நிம்மதியான தூக்கம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேகமான தூக்கம் வச்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் 12 பார்க்காரு. காலதாமதமாக தூங்குனீங்கன்னா உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டான நேரத்தை தூங்கிட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறது உறுதியான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தார். இந்த கேது பகவான் வேறு அமர்ந்து இந்த 1.5 வருஷமாக சுகம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, எனக்கு சந்தோஷமே கிடைக்கல, நான் காட்டு சுற்றுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார். வண்டி வாகனங்கள் பழுதாகிக்கிட்டே இருந்திருக்கும். எந்த வண்டி ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வச்சுருக்கோம். எந்த கார் வச்சுருந்தாலும் சரி, பைக் வச்சுருந்தாலும் சரி, எந்த வண்டி வச்சுருந்தாலும் நான் வண்டிக்காக ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துருக்கலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், அம்மாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் அவருங்க கொடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஸோ அப்போ நடந்திருக்கும் போது குரு பகவான் வேறு 12ஆம் இடத்துல உட்காந்து தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ விரைய செலவை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் மாறப்போகுதுன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியும் ஏற்படுது, ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஏற்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உருவாக போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும், நிதானமான முடிவெடுப்பீங்க. குரு வேறு ராசியில் உட்காந்துருக்கனால நிதானமான முடிவெடுப்பீங்க. இவ்வளோ நாளாக உங்களை குழப்பி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, உங்களை புரிய விடாமல் நீங்கள் அதாவது தெளிய அடிப்போமாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களை குழப்பி விட்டு பலவடையும் தெரிய வச்சு, திரும்பி குழப்பி விட்டு தெரிய வச்சு அடித்த உங்களுடன் இருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இந்த காலகட்டத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே போல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இது சாதகமான சூழ்நிலை. இதில் உங்களுடைய பார்ட்னரோட ஜாதகமும் சாதகமாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் இருக்குங்கிறது 100% நம்ம இந்த 20% 100% சொல்லலாம். இதுதான் உண்மை. அப்போ காதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காதல் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்னா நம்ம அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்? கரெக்டாக செக் பண்ணிக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டீங்கன்னா காதல் சிறப்பாக இருக்காங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கார். 9ஆம் இடம்ங்கிறது தான் என்ன சொல்லுவோம்? உங்களுடைய அப்பா. யாரு? உங்களுடைய அப்பா. அப்போ உங்களுடைய அப்பா மூலமாக உள்ள பிரச்சனைகள், அப்பாவுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அந்த பிரச்சனை சாதகமாக முடியும். இல்லை அப்பா மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணினாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்பா மகன், அப்பா மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உறவு பாண்டிங் சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. உங்கள் அப்பா உங்கள் மேலே அளவு கடந்த பிரியத்தை காட்டுவாங்க. அப்பானாலே பிரியம்தான். இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை மனதார செய்கிற ஒரு உன்னதமான தெய்வங்கள்னா நம்மளை பெற்ற தாயும் தகப்பன் தான். இதில் எந்த ராசிக்குமே இதில் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தது இறைவனாக இருந்தாலும் அந்த இறைவன் வழி நடத்தியது யார்? நம்மளுடைய அம்மாவையும் அப்பாவையும் தான். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம வெற்றி பெறுவோம். ஸோ இந்த வருடம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அம்மாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அப்பாவுக்கும் சூப்பராக இருக்க போது, அதன் மூலமாக நீங்களும் சூப்பராக இருக்க போகிறீங்க.
குழந்தைகளும் சிறப்பாக இருக்க போகிறாங்க. மகிழ்ச்சிகளை மட்டும் அதிகமாக சந்திப்பீர்கள். எதிரிகள் தொழிலிருந்து விடுபெறுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த கோச்சார ரீதியான பலன்களை பற்றி நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய சுய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆர்வமோ விருப்பமோ இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபோன் எடுக்கலைன்னா நான் கன்சல்டிங் பண்ணியிருப்பேன். அதனால் நான் ஜாதகம் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க, உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? அன்பால் உலகை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூலமாக உங்களை ஆளக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் பல பேரை செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போறார். 12ஆம் இடத்துல குருங்கிறது விரைய குரு தானே, அவர் எப்படி முக்கியமான மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிறதுல ஏன் திரும்ப திரும்ப முக்கியமாக சொல்கிறோம்னா, குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துடைய சிறப்பு தான் மிகப்பெரிய பாக்கியம். அப்போ கடகராசிக்கு அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கார், எந்தெந்த ராசியை பார்க்காரு, அது உங்களுக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடை பார்க்குறார். துலாம் ராசி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடை பார்க்கார். தனுஷ் ராசி உங்களுடைய 6ஆம் வீடு. அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கார். 8 கும்பம். அப்போ அவருடைய பார்வை உங்களுடைய 4, அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 6, உங்களுடைய 8. இந்த 4, 6, 8 எப்பெல்லாம் சுய ஜாதகத்திலேயோ அல்லது பொதுவாக கோச்சார ரீதியாகவோ நமக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் உறுதியாக கவலைகளை மறந்து, துன்பங்களை மறந்து, துயரங்களே இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றலே இந்த குரு பகவானின் பார்வை மூலமாக உறுதியாக அடைய முடியும். 4ங்கிறது சுகஸ்தானங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? சந்தோஷம் முக்கியம். சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு முக்கியம். வீடு வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுறது, ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்துக்கு அளவு கடந்த செயல்பாடுங்க. அந்த ஏக்கத்தை யாராலையும் தீர்மானம் கொடுக்கவே முடியாது. நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிட மாட்டோமா? நம்ம பிள்ளையை நம்ம தான் கஷ்டப்பட்டோம், ஆனால் நம்ம கஷ்டம் நம்ம பிள்ளையை படக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீடு நம்ம கட்டாயமாக உறுதியாக கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா ராசிக்காருக்குமே உறுதியாக உண்டு. அதுவும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்டு. தன்மானம்ல கடகராசி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு 4ஆம் இடம். காலபுருஷன் ராசிக்கு 4ஆம் இடம். வீடு மேலே அளவு கடந்த ஒரு அபிப்பிராயம், தன்னுடைய வீடு தன்னுடைய மக்கள் மேலே அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த அபிப்பிராயம் வச்சவங்க தான் கடகராசிக்காரங்க. அதனால தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்த அதிபதி மற்றும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். இங்கே ஹைலைட்டே தான். குரு தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிரகம். அவர் கரெக்டாக காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு கருதப்படுகின்ற உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார், உச்சம் பெறுகிறார். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மூலமாக சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு, ஏற்கனவே கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியோடு நின்றுச்சுனாலும் மறுபடியும் அந்த முயற்சி எடுத்து கட்டுவதற்கான அமைப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அதாவது படிப்புக்காக மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரப்போகிறார். இதெல்லாம் ஏற்படுத்தி தரும்போது சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு கம்மியாக தான் இருக்குது, கடன் வாங்கி பண்ணுறதுக்கு எனக்கு லோன் கூட கிடைக்கல அப்படின்னு லோனுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னா அந்த நிலையை மாற்றி அமைத்து குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு லோன், பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும். அந்த லோனையும் நீங்கள் ஈஸியாக அடைச்சிருவீங்க. நம்பிக்கையோடு வாங்குங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் ப்ராப்பராக நீங்கள் வாங்கினீங்கன்னா உறுதியாக கடனை அடைக்க முடியும். குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அதே போல் வியாதி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனைக்காண்டி நிறையா செலவழிச்சிட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்து விரைய செலவு நிறைய ஆயிடுச்சு,
ட்ரீட்மெண்ட்டுக்கான விடையே தெரியல, குழப்பமாகவே இருக்குது, எந்த மருத்துவரை போய் பார்க்க, யாரை பார்க்க என்னன்னே தெரியல, ஹோமியோபதி எடுக்கவா அலோபதி எடுக்கவா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கான சரியான மருத்துவரை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் சந்திப்பீங்க. அதன் மூலமாக மாற்றம் ஏற்படும். அல்லது உங்களுடைய மருத்துவரே சில ட்ரீட்மெண்ட்டில் மாற்றி உங்கள் நல்ல விதமாக கொடுப்பார். ஸோ ட்ரீட்மெண்ட் கிளியர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக பெற போகிறீங்க. அதே போல் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு, நீங்கள் செய்யாத செயல்பாடுகளுக்கு அதிகமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கவலைப்படுத்தி போராடக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தி வந்த நபர்கள் இனிமேல் காணாமல் போயிடுவாங்க. அவர்களுக்கு அந்த கர்மா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான கர்மா இனிமேல் கிடைக்க போகுது. உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகு வேறு 8ஆம் இடத்துல வராரு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்துகிற விதம் யார் கையில் இருக்குது? உங்களுடைய கையில் இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, கடகராசிக்கு கொட்டி கொடுக்க குரு வருகிறார். அதை எடுத்துக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதுதான் விஷயம். கொட்டி கொடுக்க குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு அற்புதமாக செயல்படுத்த போகிறார். ஏன்னா 4, 6, 8 அற்புதமாக செயல்படுத்துகிறாரு. அதை கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய கடமை செயல்பாடு யார் கையில் இருக்குன்னா கடகராசிக்காரர்கிட்ட இருக்குது. அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இனிமேல் உங்களுக்காக வாழுங்க. யாருக்காண்டி வாழுங்க? உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. போதும், மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்காண்டி வாழ்ந்தேன், இவனுக்காண்டி வாழ்ந்தேன், நட்புக்காண்டி வாழ்ந்தேன், உறவுக்காண்டி வாழ்ந்தேன், போதும், நிப்பாட்டிக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நான் திரும்பியும் சொல்கிறேன். ஏற்கனவே போன வட்டம் சொன்னது தான் இந்த வட்டம் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொண்டால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொட்டி கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அனைத்து விதமான சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு கடந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இது நீங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் இருக்குது. ஸோ இது பொது பலன்கள், கடகராசிக்கான பொது பலன்கள். உங்களோட லைஃப்பில் 20% உறுதியாக ஏற்படும். மீதி 80% உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் இருக்குது. அந்த செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா தயவுசெய்து எது நினச்சிக்கிற வேண்டாம். ஜாதகம் பார்த்துருக்கும் போது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அரசனை போல் ஆளக்கூடிய ஆளுமை கிடைக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ல் உட்காந்துருக்காரு. எப்படிங்க மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சனி பயிற்சி வீடியோ பார்க்காத நபர்கள் நினைக்கலாம். என்னைய பொறுத்தவரை நம்மளுடைய சனி பயிற்சி வீடியோவை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்த நபர்கள் யாரும் இப்படி நினைக்க மாட்டீங்க. எனக்கு மனசார சொல்ல முடியும். ஏன்னா சிம்ம ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக வச்சு செஞ்சிச்சா இல்லையா? சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக வச்சு செஞ்சார். இது உண்மை தானே? அந்த உண்மை நிறைய பேர் என்கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்துட்டு, சார் நான் பார்த்தேன் சிம்ம ராசிக்கு எனக்கு உண்மையிலேயே 2.5 வருஷமாக கஷ்டம் இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது உணர்வுபூர்வமாக புரியுறேன். 8ஆம் இடத்துல சனி பகவான் என்னை பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட சனி பயிற்சி வீடியோ பார்த்த அத்தனை நேயர்களுமே, இங்கே மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. சனி பயிற்சி வீடியோக்கு நிறைய கால்ஸ். அது சிம்ம ராசி நேயர்களும் மிக முக்கியமான நபர்கள். சிம்ம ராசி நேயர்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சிம்ம ராசி குழந்தைகளுடைய அம்மா அப்பாவும் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% இருந்தாலும் என்னை மனசார வாழ்த்துனது 40% சிம்ம ராசிக்காரங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பல வீடியோ பார்த்து நாங்கள் ஒடிஞ்சு கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு வார்த்தைகள் பார்க்கும்போது உண்மையிலேயே நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை நான் சிம்மராசி ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம குரு பயிற்சியில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது நம்ம சொல்லும்போது ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சொன்னால் எதிர்காலம் நடக்குங்கிற உண்மை வரும். இது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் ரியலாக புரிஞ்சுக்கிருவீங்க. எப்படின்னா நம்மகிட்ட எப்படி ஒரு ஃபேக்ட் வச்சுருக்கோம்னா, ஜாதகம் பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துடணும். ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஜாதகமே உங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னே நம்ம கேட்போம்.
தட் இஸ் மை பாலிசி அப்படிங்கிற மாதிரி நான் ஜாதகம் கணிக்கிற விதம் அப்படித்தான். அதே மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் என்பதும் நிதர்சனமான உண்மை. இப்போ எப்படி கொட்டி கொடுக்க போகிறாரு, கொட்டி கொடுக்க போகிறான்னு டைட்டில் வைக்கிறீங்கிறது இப்போயே தெரிஞ்சு வச்சு. நீங்கள் சொல்கிற விஷயத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், கீழே சிம்ம ராசிக்கு கொட்டி கொடுக்க போகிறான்னு வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு. எப்படி கொட்டி கொடுக்க போகிறார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உறுதியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இவனால் முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதியில் கிடையாதுன்னு நீங்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 2.5 வருஷமாக சொல்ல முடியாத நிலைமை இருந்துச்சு பார்த்தீங்களா. உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருந்திருக்கும், முயற்சி எடுக்கிறதே தடையாக இருந்திருக்கும். ஸோ அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கலாம், உங்களுடைய இளைய சகோதரருமே உங்களுக்கு பிரச்சனைகளை பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கலாம். கூட பிறந்த எதுவுமே எனக்கு உதவலைங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த நட்பு உறவு இந்த ரெண்டுமே எப்போ நம்ம கூட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா, உறுதியாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நமக்கு எப்போ கஷ்டகாலம், எப்போ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுதோ அப்போ தான் இந்த உறவோட பாண்டிங் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம கூட இருந்த உண்மையான உறவு எது, நம்ம கூட இருக்கிற உண்மையான நட்பு எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த இயக்கம் யார் மூலமாக கிடைக்கும்? குரு பகவான் மூலமாக தான் கிடைக்கும். எப்படின்னா, சனி பகவான் என்ன பண்ணுவார், தன்னுடைய பார்வை மூலமாக ஒரு லாக் பண்ணுவார். அவங்க கூட இருக்கவனை உண்மையை உணர்த்துறதுக்கு லாக் பண்ணுவார். அதை ரிலீஸ் பண்ணுறது யார்? நீ அவன் உன்னை கெட்டது பண்ணிட்டான், நீ அவன்கிட்ட தப்பிச்சுக்கோன்னு சொல்ல வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறது யாருன்னா குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான தனுஷை அவர் பார்க்காரு. மிதுனத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான தனுஷ் ராசியை பார்க்காரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும், புத்தி கூர்மை நல்லா செயல்படும், நினைச்ச விஷயத்தை முடிப்பீங்க, முடியாத விஷயம் உங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கிறது. ஸோ இவ்வளோ அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காரு. ஓகே, இன்னொரு விஷயத்தை கொடுக்காரு தெரியுமா? என்ன கொடுக்காருன்னா, திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார். சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய டாமினேஷன் இருக்குது. என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். புதிய சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு மேம்பாடு உண்டு. அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார். இளைய சகோதரனும் இனிமேல் ஹெல்ப் பண்ணுவாங்க, இளைய சகோதரியும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இனிமே அவர்களுடைய உறவின் தன்மையின் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. கூடவே இருந்து குளிப்பறிச்ச நட்பு இருந்துச்சுன்னா காணாமல் போயிடும். இனிமே ஒரு நட்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இருக்கேன்டா நண்பா, நீ எதுக்குடா வருத்தப்படுற, நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். சிம்ம ராசி பெண்களுக்கு, பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டுங்க. எழுதி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்துக்கு மெயினாக சொல்கிறோம்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இயல்பாகவே தன்னுடைய பார்ட்னரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு யார் வர்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணணும்னு சொல்லி காத்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 100% திருமணத்துக்குரிய விஷயங்கள் தடையாக இருந்தால் 100% அந்த தடையை தகர்த்தெறிந்து முடித்து வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கவலைகளை முடிச்சு விட போகிறாரு, கஷ்டங்களை ஒழிக்க போகிறாரு, நிம்மதியான வாழ்க்கை கொடுக்க போகிறாரு. கேது மட்டும் உள்ளே வராருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த கவனம் இதுலேயும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அது கேது ராகு பயிற்சி வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ள விஷயமா இருக்கும். உச்சத்தை தொடப்போகின்ற ராசியில் முதன்மையான ராசி உங்கள் ராசி. என்ன ராசி? கன்னி ராசி. ஏன்னா
கன்னி ராசி தான் அப்படியே கவர்ந்து இருப்பீங்க. போங்கயா போங்க, நாங்கள் பார்க்கறது கூட பார்வை இல்லாமல் இருக்கோம், நாங்கள் எங்கே கவர்ந்து இழுக்க அப்படிங்கிற மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. அதற்கான காரணம் யார்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கவலைப்படாமல் கள்ளங்கவடம் இல்லாமல் பேசுகிற நெஞ்சம் கொண்டவங்க தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அழுத்தத்தை கொடுத்தது யார்? கேது பகவான் தானே. எங்கள் கேது ராசியில் 1.5 வருஷமாக உட்காந்தும்போது படாத பாடு தானேங்க. பல பேர் ஊரை விட்டு போனவங்களும் இருக்காங்க, வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்கங்கிற மாதிரி தான் கன்னி ராசிக்கு கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் கொட்டி கொடுக்க வருகிறார் குரு பகவான் என்ற இந்த குரு பயிற்சி மூலமாக உறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கொட்டி கொடுக்க குரு பகவான் உறுதியாக வருகிறார். அந்த அளவுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. இதில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா என்ற பல பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்காண்டி தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். சார், 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா பதவியும் பறி போகுங்காங்களே, அது உண்மையா? அது உண்மையா? இப்போ குரு பகவான் எங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமரப்போகிறார். அப்போ எங்களுக்கு இந்த குரு பயிற்சி வீடியோ நீங்கள் போடுங்க. சனி பயிற்சி வீடியோவில் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நடந்தது. ஸோ நாங்கள் உணர்வுபூர்வமாக அது நம்புகிறோம். ஏன்னா சனி பயிற்சியில் கடந்த ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டோம். அதே போல் கேது பகவானாலும் தாக்கம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கடந்த நவம்பர் எண்டுலேருந்தே நிறைய லாக்கு, டிஸ்டர்பன்ஸு, வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, மன அழுத்தம் நீங்கள் சொன்னீங்க. அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ, அதாவது நம்மளுடைய சனி பயிற்சி வீடியோ நம்ம சொன்ன விஷயங்களில் கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. கால் பண்ணியுமே சொன்னீங்க. இதை பார்க்காத நேயர்களுக்கு பலபடியும் சொல்கிறேன், ஓகேவா? நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நிறைய கமெண்ட்ஸ், அற்புதமாக கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. அதாவது நடந்ததை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிலாம் வாழ்த்து சொன்னவங்க அதிகமான நபர்கள். ஏன்னா அந்தளவுக்கு அழுத்தமான சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட்டாக சொல்லலாம், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. வைத்தியம் மட்டும்தான் ஏன் பிடிக்கல, ஆனால் அந்த அளவுக்கு என் மனநிலை போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்க ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுபோல் கமெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். உண்மையிலேயே நம்ம எப்பவுமே கமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறது கிடையாது. வாழ்த்துவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், தூற்றுவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ப்ளஸ் நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் மைனஸும் வரணும். வயிறவங்களும் ஒரு டீம் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை பொறுத்தளவு, எங்களை போன்ற ஜோதிடர்களை பொறுத்தளவு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எங்களை திட்ட ஒரு பட்டையை தீட்டி நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம், ஓகேவா? ஏன்னா நாங்கள் ரியாலிட்டியை தானே சொல்கிறோம். போலியாக சொல்கிறவங்க தான் வருத்தப்படணும், பயப்படணும், கவலைப்படணும். ரியாலிட்டியாக உண்மையை சொல்கிற யாருமே பயப்பட தேவையில்லை. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். ஸோ இது திட்டுறவங்களுக்கு, வாழ்த்துறவங்களுக்கு வாழ்த்தியாச்சு உண்மையிலேயே, சரியா? ஓகே, இப்போ இந்த குரு பகவான் எப்படி கொட்டி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்கார். அவர் அமர்ந்த வீடு 10ஆம் வீடாக இருந்தாலும் அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2 பார்க்குது. அப்போ குடும்பமே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, இல்லை குடும்பம் உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மன அழுத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குடும்பம் ஒற்றுமையாகும். உங்களுக்கான ஒரு குடும்பம் அங்கீகரிக்கப்படும். உங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் உறுதியாக கிடைக்க உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கின்றன. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. அரசாங்க வேலையில் அதிகாரிகளால் பல பிரச்சனை வருது, உங்களுடைய மேல் அதிகாரி உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மேல் அதிகாரி இடத்த விட்டு இடம் காலியாயிடுவார். அவர் எந்த ராசியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், உங்களை இவ்வளவு நாளாக வச்சு செஞ்ச உங்களுடைய மேல் அதிகாரி காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படும். கவலையப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் உண்மையாக இருந்தீங்கல்ல, நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தீங்கல்ல, அந்த உண்மைக்கு மதிப்பளிக்காமல் போலிக்கு மதிப்பளித்து உங்களை கஷ்டப்படுத்தின உங்களுடைய மேல் அதிகாரி, அது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் வேலையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை உண்மையாக மனச்சாட்சி பூர்வமாக கஷ்டப்படுத்தி இருந்தால் அவங்க வேலையை விட்டு வேறு இடத்துக்கு காலியாக கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது வேலையே அவங்களுக்கு காலியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. அவங்க வேலை காலியாகனு நினைக்க மாட்டீங்க. ஆனால் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிங்களா, அந்த நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் அதற்கான செயலை செஞ்சு கொடுப்பார், உறுதியாக செஞ்சு கொடுப்பார். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுப்பாருன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு, பதவி உயர்வை கொடுப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு, வீடு மனை கட்டுறதுக்கான யோகத்தை கொடுப்பார், புதிய வீடு கட்டுறதுக்கான அமைப்பை கொடுப்பார், அல்லது கட்டின வீடை வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வருஷத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறதை விட புதிய வீடு கட்டின வீடை வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை முடிஞ்சால் செயல்படுத்தி பாருங்கள். ஓகேவா? ஸோ கெட்டுற வீடு பாதியோடு நின்றுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டால் கூட அந்த வீடை பலபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் சுமை மீளவே முடியல, வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் நிறைய கடன் வாங்கிட்டேன், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், கவலைப்பட்டுட்டேன், இனிமேல் எந்த படமும் தேவையில்ல, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார். கடன் சுமை மீள போகிறீங்க, கடனில் தான் வாழ்க்கை வாழ போகிறீங்க. தாய் மாமாவுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு பாண்டிங் எப்பவுமே இருக்கும். தாய்மா மேலே அதிகம் அன்பு வச்சுருப்பீங்க, உங்கள் தாய்மாமாவும் உங்கள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாண்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் தாய்மாமா உங்களுக்காக மறுபடியும் புத்துணர்வு பெற்று அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவரும் உங்களுக்கு உதவி செய்வார். தாய் மாமா மேலே அளவு கடந்த பாசம், அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறதுல முதன்மையான ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். அளவு கடந்த அன்பு வச்சுருப்பீங்க. அதே போல் உங்கள் மாமாவும் வச்சுருப்பார், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் மாமாவும் தகப்பனார் ஸ்தானத்துலேருந்து உங்களை அங்கீகரிப்பார். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கோச்சார ரீதியான பலன்களை வச்சு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்திலும் உங்களுடைய 6ஆம் இடம் புதன் வலுவாக இருந்தால் நான் சொன்னது உண்மை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுது. தாய்மாமா உறவு மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அதே போல் உங்களுடைய தாய்மாமா குழந்தைகளை உங்களுக்கு கரெக்டான ஏஜில் இருந்தாங்கன்னா திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு கூட ஏற்படும். ஒரு குடும்ப ஒற்றுமை ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சிகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறக்கூடிய ராசி என்னன்னா உங்கள் ராசி, அது துலாம் ராசி. துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ராசிக்காரங்க தான் நீங்கள். உண்மையாக இருந்தால் உயிரையும் கொடுப்பீங்க, தப்பாக இருந்தால் தட்டி கேட்பீங்க. இல்லைன்னா நான் சொன்னது நீ செஞ்சதுனால நான் உனக்கு சரியான தண்டனையை கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்து அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், மனப்பூர்வமாக உண்மையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசினா துலாம் ராசி தான். இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்னா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். என்னென்னா, காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தான அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறார். சனி பகவான் ஈஸியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க அதுக்கு தக்க நேர்மையானவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். நேர்மைக்கு உண்மைக்கும் தான் ஒரு காரகம் கிரகத்துவம் பெற்ற அதிபதியான சனி பகவான் தான். அதாவது நீ கரெக்டாக இருக்கனால உனக்கு நல்ல விஷயம் நடக்கும், நீ தப்பு பண்ணுற உனக்கு அதற்கான தண்டனையை கொடுப்பேன். இதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட நபரே உங்கள் ராசியில் உச்சம் பெற்றார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரனுக்கும் அவருக்கும் ஒரு இணைவு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு எப்போதுமே ஒரு இயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இயக்கம் கொண்ட உங்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருட காலமாக போராட்டம் போராட்டம் போராட்டம், தடையில்லா போராட்டம். அதாவது போராட்டத்தில் கொஞ்சம் அப்படி பிரேக் விட்டுட்டு ரன்னிங் கொடுத்தா கூட பரவாயில்லன்றலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. பல முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ நல்லா பாருங்கள், கடந்த காலங்களில் நீங்கள் பல முயற்சி எடுத்திருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே ஃபைனலில் போய் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். பல எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு மார்க்கு 5 மார்க்கு. ஸோ இப்படி லாஸ்ட் பாயிண்டில் போய் உங்களை வேலையில் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நிகழ்வு. நிம்மதியாக தூக்கம் வரல, தூக்கம்னா என்னங்கிற ஏக்கத்தில் தான் துலாம் ராசிக்காரங்கள் கடந்த காலத்தில் நகர்ந்திருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய தடை வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது தசாபுத்தி ரீதியாக இல்லை, கோச்சார ரீதியாக நடந்தது உண்மை என்றால், இந்த கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபத்தியை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் தசாபத்தி என்ன பண்ணலாம், அது இன்க்ளூடிங் கொண்டு போகலாம். ஸோ உங்களுடைய தசாபுத்தி வலுவாக இல்லாமல் இருந்து
இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு வலுவாக இல்லாமல் இருந்தால் உறுதியாக பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கும், குடும்ப ஒற்றுமைனா என்னங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், நிம்மதியாக தூக்கம் இல்லை, நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல, முயற்சியில் பல தடை என்கிற வார்த்தையை அதிகமாக 1 வருஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தன்மை இருந்திருக்கும். அப்போ இந்த தன்மையை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமரப்போகிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். என்ற நம்மகிட்ட வீடியோ பார்த்த, அதாவது பல வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்ட ஒரு நேர் கேட்டிருக்காங்க, துலாம் ராசிக்காரங்க, சார் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிறாங்களே, அப்போ நாங்கள் ஊரை விட்டு ஓடிடுவோமா, எப்படி ஊரை விட்டு ஓடிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. அப்படி கிடையாதுங்க. பக்குவப்படக்கூடிய ஆற்றல், தன்னுடைய அதாவது தந்தை மேல் அதிக அளவு கடந்த ஆற்றல், ஓகேவா, ஒரு நிலையான தன்மையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் குரு பகவான் கொடுப்பார். இன்னொரு விஷயம், 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா நீங்கள் கொஞ்சம் ஓடி போகிறது எப்படின்னா, வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புலாம் உண்டு. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதே போல் அமர்ந்த இடத்தை விட குரு பகவானை பொறுத்து எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 9ல் உட்காந்துருக்காருங்கிறது உண்மை. 9ல் அமர்ந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியை பார்க்காருல. எங்க 5ஆம் பார்வை தாங்க மிகப்பெரிய விசேஷ பார்வை. 5ஆம் பார்வை ஒரு, அதாவது குரு குழந்தைய பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பாரு. அப்போ துலாம் ராசியை அப்படியே அன்பாக பார்க்கும்பொழுது அனைத்து விஷயங்களும், நம்ம சொன்ன தடைகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தடைகளை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், முன்னேறக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், தங்க நகைகள் வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பார், ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதே போல் குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை, நிறைய அழுத்தம், போராட்டம், என் குழந்தைய நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, நான் என் குழந்தைய வந்து துலாம் ராசிக்காரங்க அவங்க குழந்தைய பக்குவமாக வளர்த்துருப்பாங்க, பாசமாக வளர்த்துருப்பாங்க, உயிருக்குயிராக பாசமாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை புரியாமல் இந்த 2.5 வருஷமாக அவங்க குழந்தைகள் நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள அறியாமல் நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க, இவங்களுக்கு முன்னாடியே துணிஞ்சு தவறு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நினச்சி ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாங்க, நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற விஷயங்கள் நமக்கு நியாயமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய தகப்பனுக்கும் தாயையும் பாதிக்காமல், அவங்களுடைய மன ரீதியாகவோ அவங்களுடைய பேரையும் புகழையும் பாதிக்காமல் யார் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களோ அவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது. அதை விட்டுட்டு நீ உனக்கு என்ன, என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி போன குழந்தைகள், இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம், நாளைக்கு அதுவே மிகப்பெரிய என்ன ஆகும், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், ஒரு அழுத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இதுதான் உண்மை. ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, ஆண் குழந்தை பிறப்பதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு, முயற்சிகளில் உள்ள தடைகளை ஃபஸ்ட்டு விளக்க போகிறாரு. முடியாதுன்னு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்போ குரு பகவான் இவ்வளோ விஷயங்களை நமக்கு செய்யும்பொழுது நம்ம ஏன்டா வீட்டில் படுத்து கிடக்கணும், நம்ம ஏன் கவலைப்படணும், எதையும் சமாளிக்குங்க, ஆற்றல் வாடா பார்த்துக்கலாம்டா, துணிஞ்சு வாடா தூக்கி போட்டு போவோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் 1 வருஷத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. தட்டி தூக்கி எல்லாதனாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட போகுது, வைராக்கியம் அதிகமாக இருக்கும், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் துலாம் ராசி பெண்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதான் விஷயம். நீங்கள் மாற்றம் வீட்டு போயிட்டீங்க, என்ன மாற்றம் தெரியலன்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாதுல்ல. முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பாரு. இவ்வளவு நாளாக துலாம் ராசி பெண்களில் கல்யாணம் முடித்த வீட்டில் மாமியார் மதிக்கலை, மாமனார் மதிக்கலை, ஸோ குடும்பத்தில் கணவர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் துலாம் ராசி பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு இருந்தால் அதை அனைத்தையும் தகத்தெறிந்து உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய கணவர் வீட்டார்கள் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறைஞ்சது நம்மளுடைய துலாம் ராசி நேர்கள் குறைஞ்சது 5 பவுன்லேருந்து 50 பவுன் வாங்குறதுக்கான அமைப்பை குறைஞ்சது நான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ அந்த அமைப்பை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது
கிரக ரீதியான கோச்சார கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. இதற்கு அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்படியே ஆகட்டும், நன்மையே கிடைக்கட்டும் என்ற வார்த்தையை குரு பகவான் பயன்படுத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்தியா மட்டும் ஜாதகம் பார்க்கல, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உலகெங்கும் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு, உலகெங்கும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. மலேசியா, கனடா, அதே போல் ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரும் மலேசியாவில் அதிகமாக கால்ஸ் வரும். கனடாலையும் கால் நிறையா வருது. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நிறைய கால்ஸ் நம்ம பேசிக்கிருக்கோம். அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுனால நம்ம நார்மல் கால் அதிகமாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். விதியை வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு? அது உங்களுக்கு. எப்படி? குரு பகவான் அதனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விதியை வெல்லக்கூடிய ஆற்றல்னா எப்படிங்க? மதியால் வெல்ல போகிறீங்க. இதான் விஷயம். விதியை உங்களுடைய மதியால் வெல்ல போகிறீங்க. நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்குங்க. என்ன குணம்னா, நீங்கள் எதையும் அளவு கடந்த ஒரு அன்புனால் கட்டுப்பட்டு நடப்பீங்க. அந்த அன்புனால் பல நன்மைகள் கிடைக்கும், அளவு கடந்த பிரச்சனையும் சந்திப்பீங்க. அப்போ எதுனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதுனாலும் ஆற்றுல அளந்து போடு அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதாக இருந்தால், ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதாக இருந்தால் ஒரு லிமிட்டட் பர்சனில் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே உயிருக்குனா நண்பன்டா அப்படின்னு நிற்பீங்க, பின்னாடி குத்துனண்டா அப்படிம்பாங்க. ஓகேவா? உயிருக்குயிரான உறவுடாமீங்க, அந்த உறவு பின்னாடி போய் உங்களை லாக் பண்ணும். ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கலாம், மேபி இதெல்லாம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த நடந்த விஷயத்தை, விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக, இந்த குரு பயிற்சியின் மூலமாக அற்புதமாக கிடைக்க போகுது. அற்புதம் அற்புதம், அவ்வளோ பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் உறுதியாக பயன்படுத்தலாம். ஏங்க, இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் நல்ல விஷயம் செய்யலாம், அப்புறம் எந்த வருடம் செய்வார் சொல்லுங்க? ஏன்னா 2ஆம் வீடு, உங்களுடைய 2ஆம் வீடு என்னது? தனுஷு. குரு பகவான் யார்? உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரே தன்னுடைய பார்வை, 7ஆம் பார்வை மூலமாக உங்கள் 2ஆம் வீடை பார்க்காரு. அதுவே உங்களுடைய தடைகளை தகத்தெறிந்து வெற்றியை கொடுக்க போகுது. பொருளாதாரம் இனிமே இல்லைங்கிற வார்த்தை உங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு. அதாவது அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்கிறோன்னா, திருமணம் முடித்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள், சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள். இந்த சந்தோஷம் எதனுடைய அடிப்படையில் வரும்னா, எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்குமே 4ஆம் இடம் தான் சுகம், சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணும். ஸோ உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. அப்போ காசு இருந்தால் அத்தனையும் நம்ம செயல்படுத்த முடியுங்கிறது எல்லாருடைய மனசில் உள்ள விஷயம். ஆனால் அதுக்கான பாக்கியத்தை குரு கொடுத்தாதான் கிடைக்கும். அந்த பாக்கியம் இங்கே உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கிடைக்க போகுது. சந்தோஷம் முழுமையாக கிடைக்க போகுது. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்பவுமே வெளியே ரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஒரு நிலையான தன்மை. நல்லா யோசிப்பாருங்க, நம்ம விருச்சிகராசிக்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே இருப்பாங்க. இந்த மெடிக்கல் ரெப்பு, அதுபோல் யூடியூப்பர், அதேபோல் பார்த்திங்கன்னா சேனலு, லோக்கல் சேனல் நடத்துகிறாங்க, வெளியூர் சேனல் நடத்துகிறாங்க, சேட்டலைட் சேனலில் நடத்துகிறவங்க, சினிமா துறையில் உள்ளவங்க, இதெல்லாம் விருச்சிகராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அளவு கடந்த ஒரு சிந்தனை இருக்கும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் யாரெல்லாம் விருச்சிகராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களாம் சிறந்த மருத்துவர் சொல்லி பேர் வாங்குவாங்க. கைராசியான மருத்துவர் சொல்லி பேர் வாங்குவாங்க. ஏன்னா அனுஷம் நட்சத்திரம் உங்களுடைய ராசியில் தான் இருக்குது. மகாலட்சுமியின் அம்சம். விருச்சிகராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா
மகாலட்சுமி அன்னையை கைப்பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, இது வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்களும் கைப்பிடிக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே மகாலட்சுமியை வந்து வாரத்துக்கு ஒருக்க போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தடை இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக உண்டு. ஆனால் மீட் பண்ணுவதற்கான, அதாவது வழிபாடு செய்வதற்கான பாக்கியம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கணும். எப்படி? உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருந்தால் தான் நீங்கள் போய் தாயாரை பார்க்க முடியும். தாயாரை போய் பாருங்கள், உங்களுடைய அம்மாவை பாருங்கள், நம்ம மகாலட்சுமி அன்னையை பாருங்கள், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த வட்டம் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் என்னென்னா, மதியை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஏமாறுந்தது போதும். அதை நம்பினே, இதை நம்பினே, அவனை நம்பினேன், இவனை நம்பினேன். ஸ்டாப். நான் என்ன நம்புகிறேன், எனக்கான அங்கீகாரம் எனக்கு இருக்குது, யார் சொல்லி நான் முன்னேற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க. அந்த தயார்படுத்திட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் இப்போ தான் நல்லா வரப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையிலே பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். நீங்கள் அப்படியே காசை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருங்க, உங்களுக்கு தானே நான் தானே செலவழிக்கேன் அப்படின்னு சொல்லி போய் செலவழிச்சிட்டிங்கன்னா, அதை என்ன சொல்லணும், தண்ணியாக காசை செலவழிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் மெயினாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி, மகிழ்ச்சி என்பது 100% ஏற்படும். வீடு மனை கட்டக்கூடிய பாக்கியத்தை குருபாவம் கொடுக்காருங்க. ஸோ அப்போ கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க, காசு அதுக்கான சுப செலவுக்கு ஏற்படுத்துங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும். வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு, வெளி மாநிலங்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு, வேலை நிமித்தமாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் எது கவலைப்படணும்? நீங்கள் உறுதியாக கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான்கிற வார்த்தை டைட்டில் வைக்க போகிறான். அந்த டைட்டில் மெயினாக உங்களுக்கு பொருந்தும். அடித்து சொல்லலாம். எப்படி அடித்து சொல்லலாம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்படி அடித்து சொல்கிறது கிடையாது, அடித்து சொல்வது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்க போது, மகிழ்ச்சிகள் கிடைக்க போது. மகாலட்சுமி அன்னையை மனசார கும்பிடுங்க. மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் மூலமாகவும் மகாலட்சுமி அன்னை மூலமாகவும் நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கோச்சார ரீதியான குரு பயிற்சியின் பலன்களே. இது வந்து உங்களுடைய லைஃப்பில் 20% மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கால் பண்ணால் எடுக்கலைன்னா எது நினச்சிக்கிற வேண்டாம். கட்டாயமாக முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உள்ள கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சகல சௌபாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களே. என்னடா அது ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கும் பாக்கீங்களா? குரு பார்வைங்க. இவனால உங்களுடைய ராசியின் அதிபதி 6ல் உட்காந்து அல்லாடு வட்டனப்பா, திண்டாடு வட்டனப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கல்ல. இப்போ உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பார்க்க போகிறார். அப்போ சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது, சகல வெற்றிகளும் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ற வீடியோவில் பார்த்துட்டு வேறு சேனல்களில் சில ஜோதிடர்கள் பேசின வீடியோ பார்த்து நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஐயா இப்போ வந்து தனுஷுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவர் 7ஆம் இடம் வந்து அவருக்கு சாதகமான இடம் கிடையாது, அப்படின்னா பாதகம் ஆகிவிடும் என்று சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் உங்களை பார்க்குற பார்வை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு குரு பகவானுடைய பார்வையில் 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானம். மன மகிழ்ச்சிகள், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பணம் வந்தாலும் எவ்வளோதான் செயல்பாடு வந்தாலும் அதை அணிவிக்கக்கூடிய யோகம்னு ஒன்று வேணும்ல. நம்ம பார்த்துருக்கோம், நேரடியாகவே நீங்களும் சந்திச்சிருக்கலாம். பல கோடி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? பல கோடி வந்து பெட்டியில் எடுத்து வச்சுருக்கலாம், 10 கோடி கூட வச்சுருக்கலாம், இல்லை 10,000 கோடி கூட வச்சுருக்கலாம். அதை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண? பேருக்குன்னு வச்சு என்ன பண்ண? பாக்கியங்கிறது எதனுடைய செயல்பாடில் வரும் பாருங்கள். பாக்கியங்கிறது உங்களுடைய 11ஆம் இடத்தோட செயல்பாடுகளும் உங்களுடைய கிரக அமைப்புடைய
சாதகமான சூழ்நிலை குரு பகவானுடைய செயல்பாடுகளும் வச்சு தான் உங்களுக்கு இருக்கு. அனைத்தையும் அணிவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய 11ஆம் இடம் தான். அப்போ அந்த 11ஆம் இடத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவி புரிவாங்க. கஷ்ட காலத்தில் வராதவங்க இன்னுமே என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும்ல, கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யலை, நம்ம இந்த ஒரு வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உறவு இனிமே எங்களுக்கு உதவி செஞ்சிருமானா, இனிமே அவங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இனிமேல் காட்டுவாங்க, அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஓகேவா? உங்கள் மீது உண்மையான அன்பை காட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கல்வியில் ஒரு சிறந்த மாணவர்களாக பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கும். குரு பார்வை கிடச்சிட்டாலே கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம்லங்க. உங்கள் ராசியின் அதிபதியே குரு பகவான் தானே, அவரே பார்க்கறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் திருமணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு மாமியார் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இங்கிட்டு கணவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாரு, நான் எவ்வளோதான் உண்மையான அன்பாக இருந்தாலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, நான் அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட இருக்கிறேன் என்ற ஏக்கத்திலும் கவலையிலும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் யாரேனும் இருந்தால், ஏன்னா இது பொது பலன்கள், அதனால தான் இருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் உறுதியாக அவர்களுடைய முழு திறமையும் இனிமே வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அத்தை உங்களை இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் மீது ஒரு அன்பு காட்டுவாங்க. உறுதியாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இனிமே அதிகரிக்கப்படும். ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நடக்கும். அல்லது உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரியோ அல்லது மூத்த சகோதர சகோதரிக்கோ அவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் உண்டு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம். 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய 2ஆம் தாரத்துக்குரிய விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், ஸோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், நான் தனிமையிலேயே வாழணுமா, எங்களுக்கு சந்தோஷம்னா கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு வருத்தத்தில் நீங்கள் இருந்தால், அந்த வருத்தத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மாற்றி அமைத்து உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை 2வது திருமணம் மூலமாக அமைத்து கொடுப்பார். 2வது திருமணம் மூலமாக அமைச்சு கொடுப்பார். இது யாருக்கு? திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை இழந்தவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அப்போ கீழே கமெண்ட்ஸ் கேட்பாங்க, ஐயா ஏழை எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்போ எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒற்றுமையாக உண்மையாக உயிருக்குயிராய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மனைவி மூலமாக இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவியின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. இதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறீர்களோ, பேராசிரியராக பணிபுரிகிறீர்களோ, சினிமா துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் தயாரிப்பாளராக இருக்கிறீர்களோ, நடிக்கிறீங்களோ, அது ஒரு சின்ன திரையில் கூட நடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் இனிமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்து வச்ச பொக்கிஷம், அதாவது நான் இவ்வளோ நாளாக நான் கடின உழைப்பு மூலமாக 1 வருஷம் என் உழைப்பை போட்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் அதற்கான பலன் கிடைக்குமா, அது எப்போ கிடைக்கும்னு காத்திருக்கேன்னா இனிமே கிடைக்கும். உங்கள் வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். வேலை கடின உழைப்பாளி, கடின போராளி, கடின ஒரு திறமையான நபர்களாக நீங்கள் இருந்தும் அதற்கான மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வருத்தம் இனிமேல் கிடையாது. இது பொது பலன்கள். நம்ம திரும்ப சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு 20% ஒரு பூஸ்ட். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இயங்கணும். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்கிற பூஸ்ட்டும் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது பொது பலன்கள்னு சொல்லிட்டோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கான ஜாதக நேரம் ஒதுக்கி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பதிலளிக்க நான் காத்தளிக்கிறேன். உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன மகிழ்ச்சிகளை சிறப்பாக பெறக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி 7.5 பிணியிலிருந்து விடுபட்ட ராசி மகர ராசி. இப்போ குருவின் ஆதிக்கத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் இருக்கும். நம்ம மற்றவர்களுக்காக அதிகமாக உழைக்கிறோம், மற்றவங்க மீது அதிக அன்பு காட்டுறோம், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவங்களுடைய அழுத்தங்களையும் அவங்களுடைய கவலைகளையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் மதிக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த மகர ராசியில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக இந்த சனி பயிற்சி வீடியோ நம்ம போட்டதில் அதிகமான கால்ஸ், நிறைய கால்ஸ் வந்துச்சு. எல்லா ஊர்களிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து கால்ஸ் அதிகமாக வந்துச்சு. இதில் மகர ராசியில் மறக்க முடியாத நேர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மறுபடியும் பேசுகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா பேசுனாங்க. தம்பி, நீ மகர ராசிக்கு வீடியோ போட்ட தம்பி, அந்த வீடியோ அப்படியே என்னுடைய மகனுக்கு அப்படியே பொருந்துதுயா, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. சனி பயிற்சி வீடியோ நான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பார்த்தேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகலை. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேலையை விட்டுட்டு வந்துடுவார் என் மகன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு அவர் வந்துட்டார். இப்போ வேலை வாய்ப்பு நீங்கள் கிடைக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. திருமணம் நடக்குன்னு வேறு சொல்லியிருக்க, உண்மையே நடந்தால் எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னதுக்காண்டியே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 கால் பண்ணியிருப்பாங்க. நானும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோன்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கனால வெயிட்டிங்கில் அதை கண்டுக்கிற கிடையாது. ஏன்னா வேறு வழியில் இல்லை. நம்ம ஜாதகம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜாதகம் சொல்லுவது மட்டுமே முழு கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தம்பி அர்ஜென்ட் அட்டன் அப்படின்னு போட்டுவிட்டாங்க. அப்புறம் தான் முத இத்தனைக்கும் அந்த அம்மா எனக்கு முத கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ எனக்கு என்னடா இப்படி போனோன்னே நம்ம தெரிஞ்சவங்களா இருப்பவங்களும் கால் பண்ணால் அம்மா அப்படியே அவங்க வாழ்த்தை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நம்ம சனி பயிற்சி வீடியோ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் போட்டதுனால பல நபர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காகவே கால் பண்ணாங்க. இதில் இந்த அம்மா எனக்கு மறக்க முடியாத அம்மா. அதனால் அந்த அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அம்மா நான் சொல்லட்டுமா அப்படின்னே. தாராளமாக சொல்லிக்கையா, நீ உண்மையாக தானே சொல்ல போகிற அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு சந்தோஷம். ஸோ அப்படிப்பட்ட மனதால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு கொட்டி கொடுக்க வரப்போகிறார் குரு பகவான் என்று உறுதியாக சொல்ல முடியும். கொட்டி கொடுக்க குரு பகவான் வரப்போகிறாங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ல் தான் குரு உட்கார்ந்துருக்காரு. இப்போ 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா எப்படியா கொட்டி கொடுப்பாரு? நீங்கள் சொல்வது நாங்கள் நம்ப முடியலையே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலம் நடந்த உண்மைனா நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் உறுதியாக நடக்கும். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை பார்க்காரு. அப்போ தொழில் 10ஆம் இடங்கிறது தொழிலும் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய விஷயமும் இருக்கும். ஸோ அப்போ 10ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இருக்கிற தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, பொருளாதார தடையை உடைச்சு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. கடன்னு முன்னேறலாம், சிறப்பாக வாழ்றாயா அப்படின்னு சொல்லி இனிமேல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பட்ட பாடு, அதாவது உங்களுடைய உண்மையான உழைப்பை போட்டும் உண்மையாக நீங்கள் இருந்தும் அதற்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் மனசால பட்ட கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து தான் சனி பகவான் மாற்றத்தையே கொடுக்காரு.
இப்போ குரு பகவான் அந்த மாற்றத்தை கொடுக்காரு. 7.5 பிணி விலகல் குருவின் பார்வை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போகிறது, குடும்பத்தில் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக கொடுக்க போகிறார். குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்காரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்காரு. ஸோ இந்த பார்வைகள் மூலமாக நிம்மதியான தூக்கம் இருக்கும், வெளிநாடு பயணங்கள் இருக்கும். வெளிநாடு பயணம் உறுதியாக மகர ராசிக்கு குரு பகவான் மூலமாக இருக்குது, சனி பகவான் மூலமாகவும் இருக்குது, அடுத்து வரப்போகிற ராகு கேது பயிற்சி மூலமாகவும் இருக்குது. அப்போ அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு போய் உங்களை வெளிநாட்டில் போய் உட்கார வச்சு சுற்றுலாக்காண்டியாக போயிட்டு வருவீங்க. நீங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா எப்பவுமே யாருக்கு அதிக ஆசை இருக்கும்? போராடிக்கிட்டு கஷ்டத்தோடு இருந்துக்கிட்டு கவலையோடு இருந்துக்கிட்டு அதே இடத்துல உட்காந்து போராடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு தான் என்ன தோணும்? எப்பயாச்சும் ஒரு வெளியூர் போயிட மாட்டோமா? எப்பயா நம்ம மனசில் நினச்ச இடத்த பார்த்துட மாட்டோமா? அப்படி எண்ணம் இருக்கும்ல. அந்த எண்ணத்தை யார் கொடுக்க போகிறா? குரு பகவான் கொடுக்க போகிறா. அந்த எண்ணத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்க போகிறது குரு பகவான் தான். அந்த அளவுக்கு கொட்டி கொடுக்க குரு பகவான் ரெடி. நீங்கள் அள்ளி எடுக்க நீங்கள் ரெடினா சனி பகவானும் சாதகமாக அமைச்சு கொடுப்பார். முன்னேற்றங்களை குரு பகவான் உறுதியாக கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்குது, நிம்மதியான தூக்கம் இருக்குங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பானது உங்களுக்கு கோச்சார கிரக ரீதியாக எடுக்கப்பட்ட உண்மைகள். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது. அப்போ சுய ஜாதகமும் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் நான் சொன்ன அப்படியே நடக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. என்ன நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா ஒரு தடவை கால் பண்ணி எடுக்கலனாலே எஸ்எம்எஸ் போட்டுருங்க. இல்லைன்னா முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் போட்டுருங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நான் வந்து கொடுத்துருவேன். அந்த டயத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள், உங்களுடைய கேள்வி அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். உச்சகட்டம் யாருக்கு? நம்ம கும்ப ராசி நேர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான செயல்பாடு. பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உச்சகட்ட நிலைக்கு கொண்டு போகிறார். உச்சகட்டம் சொல்றீங்க, உயர்ந்த நிலை தானே அப்படின்னா 100% உயர்ந்த நிலை தான். ஓகேவா? முடியாது, கிடையாது என்ற வார்த்தை இந்த ஒரு வருடத்துக்கு நீங்கள் பயன்படுத்தவே தேவையில்லை. குரு பகவான் அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வை 9ஆம் பார்வை மூலமாக உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கார். அந்த பார்வையை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்போ உச்சகட்ட நிலையை நீங்கள் ஈஸியாக அடைவீங்க. இவனால ஒரு அடுத்த பதவி உயர்வு கிடச்சிருமா, அடுத்து ஒரு மதிப்பு கிடச்சிருமா, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கல்ல. இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. குரு பகவான் தன்னுடைய செயல்பாடு மூலமாக உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேரையும் உங்களை பார்க்க வைப்பார். ஒரு மதிப்பாக, ஒரு மரியாதையாக, ஒரு அன்பாக உங்களை அவர் உங்கள் கூட இருக்கவங்களை அத்தனை பேரையும் செயல்பாடுகளையும் மாற்றி உங்களை புரிய வைப்பார். அதன் மூலமாக நீங்கள் உச்சகட்ட நிலைக்கு உறுதியாக போவீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அவர் ராசியை 9ஆம் பார்வையை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ அந்த வலுவான தன்மை, ஒரு அற்புதமான தன்மை தான் குரு பகவான் தன்னுடைய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்காரு. ஃபஸ்ட்டு குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் மிதுன ராசியில் அமரப்போகிறார். அமர்ந்து உங்களுக்கு 9ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்காரு. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது உங்களுடைய அப்பா உறவு சிறப்பாக இருக்கும். உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அப்பாவுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமாக என் அப்பா தான் என் உலகம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இனிமே சிறப்பாக செயல்படும்.
அதேபோல் உங்கள் அப்பாவும் உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணுவார். இவனால வெளியூரில் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு வருஷம் உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்துவார். அளவு கடந்த அன்பு செலுத்துவார். உங்களுக்காகவே மெனக்கிடுவார். இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? இதில் அப்பாவோட ஒரு அன்பு சில நபர்கள் நேரங்களில் சில மாற்றம் ஏற்படும். இப்போ ஒரு மகர ராசி குழந்தை மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருக்காருன்னா திடீர்னு என்ன பண்ணுவார், அந்த அன்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இவங்க சின்ன சின்ன சேட்டை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரிஷபராசி பக்கம் அந்த குழந்தை மேலே பாசம் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த நிலை இந்த வட்டம் உங்ககிட்ட உங்களுடைய அப்பா முழுமையாக அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு கும்பராசினியர்கள் மீது தகப்பனாரும் சரி குருமார்களும் சரி ஒரு மதிப்பும் அன்பும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொட்டி கொடுக்க போறாரு குரு பகவான். நீங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணி எடுக்க போறீங்கன்னு நீங்கள் பார்க்கணும். எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதே போல் ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் அழுத்தம், போராட்டம், கஷ்டம் இனிமே கிடையாது. வெற்றி, மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ஆல்ரெடி இடமாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. என்னை பொறுத்தவரை ஆல்ரெடி இடமாற்றத்துக்கான ரெடி ஆகிட்டீங்க. ஸோ அந்த இடமாற்றத்து மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேபோல் கும்பராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2.5 வருட காலமாக மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதேபோல் வந்து உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, புரிதல் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ புரிதலே இல்லைங்க, என்னை புரிஞ்சுக்கிற ஆள் இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தம் ஆல்ரெடி என்ன ஆகுது, உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் போனாலே மாற்றம் ஏற்பட்டது. இப்போ குருவின் பார்வை மூலமாக முழுமையாக தூய்மையாகிடுச்சு. மனசடியே தூய்மையாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. திருமண உறவுக்குள் உள்ள விரிசல் இருந்துச்சுன்னா அந்த உறவில் பலபடியும் பாண்டிங் ஏற்பட்டு ஒற்றுமையாகிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எப்போயுமே தனித்துவமாக தெரியணும்னு ஆசைப்படுவீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியாக தெரியணும், நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வரணும், நம்மளுடைய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் தடையாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த தடையெல்லாம் அப்படி தகுடுபடி ஆகி மாற்றத்தை கொடுக்கும். கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அள்ளி கொடுக்க வந்துட்டார். நீங்கள் அப்படியே அள்ளி எடுத்துக்கிற வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தபடியாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கேன். அதாவது முதல் மேரேஜ் முடிச்சு எனக்கு 2.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. நான் டைவர்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து விலகிட்டோம். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜ் முடியுமா, ஒரு உறவு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக 2வது திருமணத்துக்கான பாக்கியம் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும். நான் உனக்கு உதவி செய்கிறேன் சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாற்றம் கிடைக்கும். முயற்சியில் ஒரு வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலையில் இடமாற்றம் உண்டு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது உண்மை. வெளிநாடு பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து உறுதியாக உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்தோஷம் அதிகமாகுது, பொறுப்புகள் அதிகமாகுது. பயன்படுத்திக்கோங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. தினமும், அதாவது டெய்லி எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. அதே போல் மாதத்தில் ஒரு நாளாச்சும் ஒவ்வொரு கோயிலில் உள்ள கோபுர கலசத்தை பாருங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் போய் பாருங்கள். மாதத்தில் பார்க்குறதை விட வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் ஒரு கோயிலில் போய் மனசாக சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்த்துட்டு அந்த கலசத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்க ஒரு வருஷமும் சிறப்பாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. தடைகளை உடைச்சி வெற்றி பெறுவீங்கன்றது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் கோச்சார பலன்கள் ரீதியாக குரு பயிற்சி பலன்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுக்கு பூஸ்ட் அப்படிங்கிற விஷயம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கணும், உங்களோட மனசில் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் விட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன்.
உச்சகட்ட உயர்வை பெறக்கூடிய அற்புதமான ராசினியர்களில் மீன ராசினியர்கள் பஸ்ட்டுங்க. அந்த பஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னா, உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே இப்போ நுழையிறார். அப்போ மிதுன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட உயர்வு உறுதியாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசின் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகளில் பல விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் முயற்சி நடக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்து முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அவருடைய மாற்றங்கள் மூலமாக கொடுக்க போகிறார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, சனி பகவான் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு, ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்காரு, 7.5 சனியாக வந்துட்டாரு, எனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி யாரேனும் மனசுக்குள்ளே கேள்வி வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள். ஓகேவா? சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சனி பயிற்சி வீடியோ போட்டிருப்பேன். மீன ராசிக்கு ஏற்றம் என்னென்னு பார்க்காதவங்க இதை கட்டாயமாக பாருங்கள். பார்த்தவங்க கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு மீன ராசிக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஃபீட்பேக் அற்புதமாக வந்திருக்கு. எல்லா நாடுகள்லேயுமே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த நாடு அந்த நாடுன்னு சொல்லாமல் எல்லா நாடுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கன்னடாங்கெல்லாம் நிறைய கால்ஸ், அடுத்தடுத்து கால்ஸ் நிறைய ரெஸ்பான்சிபிளாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா என்னை வந்து உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை காமிக்க வச்சது யாருன்னா நம்மளோட சேனல் தான். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படிங்கும்போது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய துலாம் ராசியை 8ஆம் இடத்தை பார்க்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம். இப்போ ராகு வேறு உங்களுடைய ராசியை விட்டு கடந்து 12க்கு போகிறாரு. அப்போ ராகு 12க்கு போனால் பிரச்சனை, கவலை, போராட்டம் அப்படிலாம் ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்கும்ல. ஏற்கனவே பல வீடியோ நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ அந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக சொன்னாங்களே, அந்த ஆப்போசிட்டை உடைக்க தான் குரு பார்வை, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் முழுமையடையக்கூடிய சூழ்நிலையை பெறப்போகிறீர்கள். கொட்டி கொடுக்க குரு பகவான் ரெடி, அள்ளி எடுக்க நீங்கள் ரெடியா அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். நல்லா பாருங்கள், நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்க போதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதத்துலேருந்து 2023 நவம்பர்லேருந்து மிகப்பெரிய டாமினேஷன், மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய மன அழுத்தம், முடியாத பிரச்சனை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை, மன அழுத்தம், ஏமாற்றம், இதெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டுச்சு. புரியாத புதிர், நட்பு புரிய மாட்டேங்கி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, எல்லாமே இல்லை, கடன் பிரச்சனை வேறு அதிகமாக இருக்குது. இப்படிங்கிற சூழ்நிலை தானே உங்களுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் உடைச்செறிஞ்சு கடன் சுமைகள் குறைய போகுது, கவலை இல்லாத மாற்றம் ஏற்பட போகுது, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அதே போல் உங்களுக்கு தெரியாத கூட இருக்கிற எதிரிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அப்படியே தகுடு பூடியாகிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு, அதாவது நம்மகிட்ட மீனராசிக்காரங்க ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயா நான் எதுவுமே தப்பு பண்ணலை, மனச்சாட்சி பண்ண நான் உண்மையாக இருந்தேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணாங்களே அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு சரியான தண்டனையை குரு பகவான் இப்போ கொடுப்பார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு செய்யாத தப்புக்கு, செய்யாத விஷயத்துக்கு உங்களை கஷ்டப்படுத்தின உங்களுடைய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுடன் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் குரு பகவானுடைய மாற்றம். அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்குறது, இல்லை இருக்கிற தொழிலை நல்லா மேன்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான ட்ராவல் இருக்கும், பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும், முதலீடு அதிகமாக பண்ணுவீங்க. அந்த முதலீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் ஆஃப் முதலீடுன்னு சொல்லுவோம்.
நமக்கு தேவைக்கு எடுத்து வைக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அந்த தேவைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்காரு. நெக்ஸ்ட்டு விஷயம் ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்காரு. கடன் சுமையை குறைக்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போகிறாரு. சனி பகவான் ராசியில் உட்காந்து மன அழுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த மன அழுத்தம் இல்லாத சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. அப்புறம் எதுக்கு வருத்தப்படணும்? நீங்கள் கவலையே பட தேவையில்லை. என்னை பொறுத்தளவு கவலைப்பட தேவையில்லை. கரெக்டாக இருங்க, நேர்மையாக இருங்க, வெற்றி உண்டு. இதில் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். இந்த நம்மளுடைய மீனராசிக்கு குரு பகவான் எப்பொழுதுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா குரு தான் உங்களுடைய ராசியின் அதிபதி. அப்போ மீனராசிக்காரங்களை பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர், பேராசிரியர், பேங்க் டிபார்ட்மெண்ட்டு, அதுபோல் பல பேருக்கு உபதேசம் செய்கிறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. படிக்கிற வயசில் 10 பேருக்கு பக்கத்தில் சொல்லிக் கொடுப்பீங்க. இந்த படி, அப்படி படி, டீச்சர் இப்படி சொன்னாங்க, நீ இப்படி படின்னு சொல்லிக் கொடுப்பீங்க. இந்த இயக்கம் உங்கள்கிட்ட வந்து இயற்கையாகவே உண்டு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அடிப்படையில் குரு பயிற்சிக்கான பொது பலன்கள். நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தோம்னா முழு மாற்றங்களையும் முழு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களையும் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மீனராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுடைய வைகாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.